ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் டெய்லியும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்கலான்னு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா குஸ்கா தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, லெமன், தயிர் கொஞ்சம், புதினா, மல்லி, தக்காளி. அரிசி நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், தேங்காய் எண்ணெய் நீங்கள் விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா தேவையில்லை. அப்புறம் நெய், கறி மசால் பொடி உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா போடாமையும் பண்ணலாம். பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் 3 எடுத்துக்கோங்க, கடல் பாசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பட்டை கிராம்பை இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டு வந்துட்டேன். வெங்காயத்தை இது மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. நான் சொன்னல முன்னாடி பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சா இப்படி தான் இருக்கும். தக்காளியும் இது மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, சரியாக இருக்கும். நான் இப்போ 2 டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் பார்த்து எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் தாளிப்பீங்களோ அந்த எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற்றினதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சோம்ல இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இதை போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடும். பச்சவாடை போனதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டி விடணும். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. என் குழந்தைங்க உரப்பு நிறையா சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஒன்று எடுத்துடுறேன். அவங்களுக்கு உரப்பு எவ்வளவோ அந்த பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் இது பச்சை வடை போனதுக்கப்புறம் தக்காளி அரைச்சோம்ல 1-2 அதை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஒவ்வொரு பொருளாக சேர்த்து இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டை போட்டு வதக்க சொன்னேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் போடுங்க, பிரியாணி இலை, ஏலக்காய், அப்புறம் கடல் பாசி இதெல்லாம் போட்டு வணக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, அது முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் கம்மியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கறி மசாலா கொஞ்சம் போடுறேன். சும்மா கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டினதுக்கப்புறம் இந்த புதினா மல்லியை போட்டு கிண்டுங்க. ஒவ்வொன்றா போட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டமும் போட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லெமன் நான் அரை புழிஞ்சுக்கிறேன். அந்த விதையை எடுத்துகிட்டு போடுங்க, லெமனில் இருக்க விதையை இல்லைன்னா சாப்பிடையில கசக்கும். அப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சார். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் போட்டால். போட்டு கிண்டிடுங்க. அப்புறம் வந்து இந்த மீல் மேக்கர் உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் அளந்து வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் தூள் உப்பு தான் போடுறேன், கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு மிளகாத்தூள் உப்பு பத்தலை அப்படின்னா திருப்பி மிளகாத்தூள் போட்டு கூட கிண்டிக்கலாம். இந்த டயத்தில் லைட்டாக கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம அரிசியை போட்டுடலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயத்தில் அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை போட்டோன்னா நல்லா கிண்டிக்கணும். அப்படி கிண்டிட்டு விசில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போது நான் என்னோடய சாப்பாட்டு அரிசிக்கு எப்போவும் 5 விசில் விடுவேன். 5 விசில் விட்டால் தான் என்னோடய சாப்பாடு வேகும். அதனால் நீங்கள் உங்களுக்கு டெய்லி ஆக்கிற அரிசி எவ்வளோ விசில் விடுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அதை பார்த்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 5 விசில் விடுறேன். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடை நீங்கள் கிண்டும் போது ஓரத்துலேருந்து இப்படி கிண்டுங்க. நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு பாத்திரத்தில் கொட்டி வைக்கலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. சட்டியில் இதில் கொட்டி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொட்டி வச்சாச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.